அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி, தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழக மக்களின் அவர்களது வங்கி கணக்கில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழக வாக்காளர்களை கவரும் வகையில் இலவச பொருட்கள் மற்றும் உதவித்தொகையை அறிவித்து வருகின்றனர். சமீபத்தில் திமுக அரசு இல்லத்தரசிகளுக்கு பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக அரசு தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2000 வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும். மகளிர் போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும். மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்வி கடனை ரத்து செய்யப்படும். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். இல்லத்தரசிகளின் பணி சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் வைப்பு நிதியாக வழங்கப்பட்டிருந்த முதலீட்டு தொகை 50,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படும். சிறு குறு விவசாயிகள் உரம் விதைகள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும். PM கிசான் நிதியுதவியுடன் மாநில அரசின் பங்காக ரூபாய் 3000 கூடுதலாக வழங்கி ஆண்டுக்கு மொத்தம் 9,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.